ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெமானா என்ன, அதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏபின்னு ரெண்டு நம்பர் பாசிட்டிவ் நம்பர்ஸ் நம்ம எடுத்துக்கலாம். அப்படி பார்க்கும்போது ஏன்னு ஒரு பிக் நம்பரும் பின்னு ஒரு ஸ்மால் நம்பரும் நம்ம எடுத்திருந்தோம் அப்படின்னா ஏயை பியால் டிவைட் பண்ணும்போது நமக்கு ஏதோ ஒரு கோஷன்ட் கிடைக்கும். அதே மாதிரி நமக்கு ஏதாவது ஒரு ரிமைண்டரும் கண்டிப்பாக கிடைக்கும் இல்லையா? ஸோ இதை வச்சு தான் யூக்ளிட்ஸ் இந்த லெமா எழுதியிருக்காங்க. எந்த ஒரு நம்பரையும், ஃபார் எக்ஸாம்பிள் நான் 7 2ஆல் டிவைட் பண்ணுறேன். 2 3s என்ன கிடைக்கும்? 6 கிடைக்கும். ரிமைண்டர் 1 கிடைக்கும். நம்ம இந்த உள்ளே எழுதுகிற நம்பருக்கு பேர் டிவைடண்ட் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம இதை தான் ஏன்னு எடுத்திருக்கோம். இங்கே வெளியில் வர்ற நம்பரை டிவைசர் அப்படின்னு சொல்லுவோம். இதை தான் நம்ம இங்கே பின்னு எடுத்துக்க போகிறோம். மேலே கிடைக்கிறது கோஷன்ட் அப்படின்னு சொல்லுவோம். கோஷன்ட்டை கியூன்னு எடுத்துக்க போகிறோம். இங்கே கீழே வர்ற நம்பர் ரிமைண்டரை நம்ம ஆர்ன்னு மென்ஷன் பண்ணிக்க போகிறோம். இப்போ பாருங்க, எந்த ஒரு டிவைடண்டோட வேல்யூவும் இந்த 7 அப்படின்ற நம்பர் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பியையும் இந்த கியூவையும் 2 3s 6 + 1 கண்டிப்பாக என்ன கிடைக்கும்? 7 கிடைக்கும். ஸோ நம்ம எந்த நம்பரால் டிவைட் பண்ணமோ அவங்களையும் கோஷன்ட்டையும் மல்டிபிள் பண்ணிட்டு ரிமைண்டர் ஆட் பண்ணால் இந்த உள்ளே இருக்க நம்பர் கண்டிப்பாக நமக்கு வரும். இது நீங்கள் எந்த ரெண்டு நம்பரை டிவைட் பண்ணாலும் நமக்கு கிடைக்கிற ஒரு கரெக்ட் ட்ரூவான ரிசல்ட். அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ ஏன்றது என்னோட டிவைடண்டாக இருந்து பின்றது என்னோட டிவைசராக இருந்தால் டிவைசரையும் கோஷன்ட்டையும் மல்டிபிள் பண்ணி ரிமைண்டரோட ஆட் பண்ணால் இதே ஏ வரும் அப்படின்றது தான் யூக்ளிட் சொல்லியிருக்காரு. இதில் இன்னொரு கண்டிஷனும் இருக்குது. இந்த ரிமைண்டர்ன்றது எப்போவுமே எப்படி இருக்கணும் அப்படின்னா, இந்த பியை விட சின்ன நம்பராக இருக்கணும், இல்லைனா 0 கூட இருக்கலாம். ஏன்னா நம்ம நார்மலாக ஒரு டிவிஷன் பண்ணுறோம். எப்போ டிவிஷனை நிறுத்துவோம் அப்படின்னா, உங்களோட டிவைசரை விட சின்ன நம்பர் வந்தால் தான் நம்ம டிவைசரை நிறுத்துவோம். அதனால் இதில் முக்கியமான ஒரு கண்டிஷன், நம்மளோட ரிமைண்டர் வேல்யூ 0வாவோ இல்லை 0 விட பெருசாவோ இருக்கலாம். ஆனால் பிஏ விட கண்டிப்பாக சின்னதாக தான் இருக்கணும். பிக்கு ஈக்குவலாக கூட இருக்காது. ஏன்னா பிஏ இங்கே வந்தது அப்படின்னா நம்ம 1 டைம் பின்னு போட்டு ரிமைண்டர் 0 தான் எழுதுவோம். அதனால ரிமைண்டர் 0க்கு ஈக்குவலாக இருக்கலாம். ஆனால் பிஏ விட கண்டிப்பாக சின்னதாக இருக்கணும் அப்படின்றது தான் யூக்ளிட்ஸோட லெமா. சரி, இதனால் நமக்கு என்ன யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெமாவை யூஸ் பண்ணி நம்ம எந்த ரெண்டு பிக் நம்பர் கொடுத்துருந்தாலும் அவங்களோட ஹெச்சிஎஃப்பை ஈஸியாக ஃபைண்ட் பண்ண முடியும். இப்போ அதுக்கான ஒரு எக்ஸாம்பிளை பார்க்கலாம். இப்போ யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெமா அப்ளை பண்ணி எப்படி ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கிறதுன்றதை பற்றி பார்க்க போகிறோம். நமக்கு ரெண்டு நம்பர் கொடுத்துட்டு அதோட ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, பிக் நம்பரை டிவிடண்டாகவும் 117ஐயும் உங்களோட ஸ்மால் நம்பரை டிவைசராகவும் எடுத்துகிட்டு முதல்ல டிவைட் பண்ணுங்கள். டிவைட் பண்ணும்போது 45 2s நமக்கு 90 கிடைக்கும். மைனஸ் பண்ணால் 27 அப்படின்னு வருது. அப்போ நம்ம யூக்ளிட்ஸ் படி எப்படி எழுதிடலாம்? 117 அப்படின்ற நம்பர் நமக்கு கிடைக்கும். எப்போ அப்படின்னா 45 × 2 பண்ணி அது கூட 27 ஆட் பண்ணா அப்படின்னு எழுதிட முடியும். சரி, இதுலேருந்து எப்படி நம்ம ஹெச்சிஎஃப் சொல்கிறது அப்படின்னா, இதே ப்ரொசீஜரை நம்ம ஃபாலோ பண்ணி ரிமைண்டர் 0 வர வரைக்கும் கொண்டு வந்தோம்னா யார் காமன் டிவைசர் அப்படின்றத நம்மளால் கண்டுபிடிச்சிட முடியும். இப்போ இந்த இடத்துல ரிமைண்டர் 0 ஆகலை. அதனால இதை திருப்பி நம்ம என்ன பண்ணணும்? கண்டினியூ பண்ணணும். எப்படி கண்டினியூ பண்ணணும் அப்படின்னீங்கன்னா, இங்கே இருக்கிற நம்பர்ஸில் இந்த 45 அப்படின்னு இங்கே டிவைசராக இருந்ததை நம்ம இங்கே டிவைடண்ட்டாக அப்ளை பண்ண போகிறோம். அதாவது 45 அப்படின்ற நம்பரை இங்கே ரிமைண்டர் யாருன்னு பாருங்கள், 27. அப்போது 27ஆல் டிவைட் பண்ணணும். இங்கே 27ஆல் டிவைட் பண்ண போகிறோம். 45க்குள்ளே 1 டைம் தான் 27 இருக்குது. அப்போ இங்கே 27 எழுதிக்கலாம். ரிமைண்டர் 18 அப்படின்னு கிடச்சிருக்கு. அப்போ 45ன்ற நம்பர் 27 1s + 18 கிடைக்குது அப்படின்னு எழுதியாச்சு. திருப்பி ரிமைண்டர் 0 வரல. இதை நம்ம திருப்பியும் கண்டினியூ பண்ண போகிறோம். கண்டினியூ பண்ணும்போது இங்கே கிடைச்ச உங்களோட டிவைசர் இங்கே டிவைடண்ட்டை சேஞ்ச் பண்ணிடணும். 27 யாரை உங்களோட டிவைசரை யூஸ் பண்ணோன்னா உங்களோட ரிமைண்டரை யூஸ் பண்ணணும். ஸோ அப்படி யூஸ் பண்ணும்போது நமக்கு இங்கே 27 அப்படின்ற நம்பரை 18ஆல் டிவைட் பண்ணுறோம். டிவைட் பண்ணும்போது 118s 18 வரும். ரிமைண்டர் 9 கிடைக்குது. அப்போ நம்ம எழுதிடலாம். 27க்குள்ளே 18 1 டைம் இருக்குது, + 9 இருக்குது அப்படின்னு எழுதிடலாம். திருப்பி ரிமைண்டர் 0 வராததுனால டிவைசராக இருந்த 18 டிவைடண்ட்டாக கொண்டு வந்துட்டு ரிமைண்டரால் என்ன பண்ணணும்னா டிவைட் பண்ணணும். ஸோ டிவைட் பண்ணும்போது 18 9ஆல் டிவைட் பண்ணுறோம். 2 டைம் பண்ணும்போது 2 9s 18, ரிமைண்டர் 0 கிடச்சாச்சு. ஸோ இங்கே 9 × 2 + 0 அப்படின்னு கிடச்சிருச்சு. ஸோ ரிமைண்டர் 0 வந்ததுன்னா நம்மளோட ப்ரொசீஜர் நம்ம ஸ்டாப் பண்ணிடலாம். நம்மளோட ரிமைண்டர் 0 வரும்போது எந்த நம்பர் டிவைசராக இருந்ததோ அதுதான் உங்களோட ஹெச்சிஎஃப்னு கண்டிப்பாக சொல்லிட முடியும். அப்போ ஹெச்சிஎஃப் = 9 அப்படின்னு எழுதணும். ஸோ இப்படி தான் யூக்ளிட்ஸ் நம்ம அப்ளை பண்ணணும். ஆனால் இப்படி தனித்தனியாக டிவிஷன் அப்ளை பண்ண கஷ்டமாக இருக்குல்ல, அதை ஒரே டைமில் எப்படி எழுதுறதுன்னு இப்போ பார்க்கலாம். இதை இப்படியே கண்டினியூஸாக தனித்தனி டிவிஷன் பண்ணாமல் நம்ம ஈஸியாக எப்படி பண்ணிடலாம்னா, இப்போ கொஸ்டினில் வாட் இஸ் ஹெச்சிஎஃப் ஆஃப் 117 and 45 அப்படின்னு கேட்டிருக்காங்க. முதல்ல என்ன பண்ணணும்னா உங்களோட பிக் நம்பரை உள்ளே எழுதிக்கணும். அதாவது 117
45ஆல் டிவைட் பண்ணோம். அப்படி டிவைட் பண்ணும்போது கோஷன்ட் இங்கே எழுதாமல் நம்ம இங்கே எழுதிக்கலாம். ஸோ 45 2s are 90 கிடைக்கும். அப்போ நம்மளோட சப்ட்ராக்ட் பண்ணால் நம்மளோட ரிமைண்டர் வந்து 27. ஸோ ரிமைண்டர் வந்து 0 ஆகாததுனால திருப்பியும் நம்ம டிவிஷனை கண்டினியூ பண்ணணும். எப்படி கண்டினியூ பண்ணணும் அப்படின்னா, உங்களோட 45 அப்படின்ற நம்பரை வந்து உங்களோட 27ஆல் டிவைட் பண்ணணும். இப்படி டிவைட் 27 டிவைசராக வச்சுட்டு இந்த 45 டிவைட் பண்ணணும். இப்போ 27 டேபிளில் 1 டைம் தான் கிடைக்கும். 127s are 27 மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா 18 கிடைக்குது. திருப்பி ரிமைண்டர் என்ன கிடைக்கல, 0 கிடைக்கல. அதனால டிவிஷன் என்ன பண்ணணும், கண்டிப்பாக கண்டினியூ பண்ணணும். கண்டினியூ பண்ணுறதுக்கு உள்ளே போட வேண்டிய டிவைடண்ட்டாக உங்களோட ப்ரீவியஸ் டிவைசர் எடுத்துக்கணும். அப்போ இங்கே 27 எழுதிக்கலாம். ஸோ 27 18ஆல் டிவைட் பண்ணுறோம். ஸோ 1 டைம் தான் 18 வரும். 118s are 18 எழுதிக்கணும். 27ல் 18 மைனஸ் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு ரிமைண்டர் 9 கிடைக்கும். திருப்பியும் 0 வராததுனால இந்த டிவைசரை இவங்களால டிவைட் பண்ணும். ஸோ 18 இருக்குது, 9ஆல் டிவைட் பண்ணுறோம். 9 2s are 18 வந்து ரிமைண்டர் 0ன்னு கிடைச்சாச்சு. இப்போ இங்கே வந்து 0 ரிமைண்டராக வரும்போது யார் வந்து டிவைசராக இருந்தாங்களோ அவங்க தான் ஹெச்சிஎஃப்னு நம்மளால கண்டிப்பாக சொல்லிட முடியும். தனித்தனி டிவிஷன் பண்ணாமல் இப்படியே ஒரே டைமில் பண்ணாலும் உங்களுக்கு அந்த ஹெச்சிஎஃப் வேல்யூ கண்டிப்பாக ரீச் ஆகும்.